ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைதா போண்டா. மைதாலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம மைதாவில் தான் பண்ண போகிறோம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட்டு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் மைதாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கரண்டி தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணையணும். இந்த பதத்தில் பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, பேக்கிங் சோடா, அது ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடணும். அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே குட்டி குட்டி பாலாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடணும். நல்லா சவக்கவும் திருப்பி போட்டு அதை லைட்டாக உடச்சி விட்டுட்டு தனித்தனியாக ஆயிரும். நல்லா திருப்பி விட்டு நல்லா சவந்த உடனே வெளியில் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு தேங்காய் சட்னியோடு பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.